بسم الله الرحمن الرحيم الحمد لله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال سئل رسول الله صلى الله عليه وسلم ما يدخل الناس الجنة فقال رسول الله صلى الله عليه وسلم تقوى الله وحسن الخلق أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஹாத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் மிக நிரப்பமாய் உண்டாவதாக. இறைவா, எதை எனக்கு கற்றுத்தந்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானமும் எனக்கில்லை என்பதை ஆரம்பமாக நினைவுபடுத்தியவனாக, கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய ஜமாத்தார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, பாசத்திற்குரிய மாணவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருள் இந்த அருமையான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்தன்று நம்மீதும் உலக மக்கள் அத்தனை நபர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவு வைத்தவனாக எனது ஜும்மாவுரை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, இந்த வாரம் நம்முடைய மனதிலே ஒரு செய்தியை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்பாக, அந்த செய்தியை பதிவு செய்வதற்கு முன்பாக ஒரு வரலாற்று பின்னணியை நாம் மனதிலே நிறுத்தி கொண்டோம் என்றால் மிக பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே ஒரு சின்ன வரலாற்று பின்னணி. இந்தியாவில் இஸ்லாம் எப்பொழுது வந்தது என்று கூகுளிலே தேடும் பொழுது அது சொன்ன பதில் பல வரலாற்று ஆய்வாளர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் சொன்ன ஒரு அற்புதமான பதில். இஸ்லாம் இந்தியாவில் வந்தது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டே வந்துவிட்டது. ஆச்சரியமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற 5ஆம் ஆண்டிலேயே இந்தியாவிற்குள் இஸ்லாம் வந்துவிட்டது என்று பதில் சொல்கிறார்கள். மாத்திரமல்ல, ஆதாரபூர்வமாக இன்றைய கேரளா கொடிநல்லூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது, அங்கே ஒரு மஸ்ஜிதும் இருக்கிறது. அந்த மஸ்ஜித் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார். வரலாற்றுடைய பின்னணிகளை படிக்கும் பொழுது ஆச்சரியப்பட்டு போனேன். நாமும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்தியாவில் இஸ்லாம் எப்பொழுது ஆரம்பித்தது என்று நாம் பார்த்தோம் என்றால், வரலாற்று ஆசிரியர்கள் ஆதாரபூர்வமாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். கேரளாவில் உள்ள கொடிநல்லூரில் அந்த மஸ்ஜித் 5ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு கட்டப்பட்டு விட்டது. இது ஒரு தகவல். அதைத் தொடர்ந்து முதல் நூற்றாண்டிலே இஸ்லாத்தினுடைய ஆட்சி இந்தியாவில் வந்துவிட்டது. அதையும் எழுதுகிறார்கள். முதல் நூற்றாண்டு என்றால் கிபி 571 கிபி 671 இந்தியாவில் இஸ்லாம் வந்துவிட்டது. ஆட்சியாளர்களாக முஹம்மது இப்னு காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிந்து மாகாணத்தின் மூலமாக இந்தியாவிற்கு நுழைந்து இந்தியாவிலே இஸ்லாத்தினுடைய ஆட்சியை அவர்கள் படரவிட்டார்கள் என்பது வரலாற்றுடைய தொகுப்பு. அப்போ முதல் நூற்றாண்டிலே, ஹிஜ்ரத்தினுடைய முதல் நூற்றாண்டில், இப்பொழுது நாம் 1400 இருக்கிறோம். முதல் நூற்றாண்டு என்பது 100களிலே இஸ்லாம் இந்தியாவிற்குள் வந்துவிட்டது. முஹம்மது இப்னு காசிமை தொடர்ந்து பல இந்திய வம்சாவளி மன்னர்கள். நிறைவான இஸ்லாமிய ஆட்சி என்பது திப்பு சுல்தானை குறிப்பிடுகிறார். திப்பு சுல்தான் கிட்டத்தட்ட 1700 சில்லறைகளிலே அந்த திப்பு சுல்தானோடு இஸ்லாமிய ஆட்சி என்பது இந்தியாவில் நிறைவு பெற்று விட்டது. இது ஒரு சின்ன வரலாற்று பின்னணி. நான் ஏன் இந்த பீடியை போடுகிறேன் என்றால், சில செய்திகளை இஸ்லாமியர்கள் தங்களுடைய மனதிலே பதிப்பதோடு சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். காலத்தின் கட்டாயம். இப்ப இந்தியாவிற்குள் இஸ்லாம் வந்ததனுடைய வரலாற்றினுடைய சுருக்கமான பின்னணியை நாம் பார்த்தோம். 5 தொழுகிறது, 700 வரைக்கும் இஸ்லாமியுடைய ஆட்சி இருந்ததாக வரலாற்றிலே சொல்கிறது. உலகம் முழுவதும், குறிப்பாக இந்தியாவிலே
இஸ்லாம் கடந்து வந்த பாதைகள் இருக்கிறதே சாதாரணமானது அல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தோதுவாக அந்தந்த நேரத்தில் எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ண வேண்டுமோ அப்படியெல்லாம் இஸ்லாத்தை விமர்சனம் பண்ண கூட்டம் இருக்கத்தான் செய்தது என்பதும் வரலாற்றுடைய நிதர்சனமான உண்மை. நாம் பார்க்கின்றோம், முஹம்மது இப்னு காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன் இளம் வயதிலே இந்த இந்தியாவிற்குள் படையெடுத்து வந்த பொழுது அவருடைய வரலாற்றுடைய பின்னணியை படித்து பார்த்தால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் கண்ணியமானவர்கள். அற்புதமான ஒரு மனிதர் முஹம்மது இப்னு காசிம். வரலாறை சிந்து நதி கரையினிலே என்று ஒரு தமிழ் வரலாறு நூல் இருக்கிறது, அதை படித்தால் ரொம்ப ஆச்சரியம். இதோ நம்முடைய மன்போசலா மனார்ஹுதா மாணவ மன்றத்தில் கூட அந்த நூல் உண்டு, நான் பல தடவை படித்திருக்கிறேன். சிந்து நதி கரையினிலே என்று அந்த நூலினுடைய பெயர். எப்படி சிந்து மாகாணத்தில் இந்தியாவில் இஸ்லாம் வந்தது, அதற்கு பிறகு என்ன நடந்ததெல்லாம் வரலாற்றுடைய தொடர் நிகழ்வு. அப்பொழுதிருந்தே ஒரு விமர்சனம், இஸ்லாம் வாளால் பரப்பப்படுகிறது, இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என்ற விமர்சனம். அதற்கு அல்லாஹு தாலா அந்த நேரத்தில் எப்படி பதில் சொன்னானோ அது வரலாற்றினுடைய தொடர். நான் உள்ளே செல்லவில்லை. விமர்சனம் வைக்கப்பட்டதனுடைய அந்த வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். இஸ்லாம் இந்தியாவிற்குள் வந்த பொழுது வாளால் பரப்பப்பட்டது என்று வாதம் வைத்தார்கள். அதை அல்லாஹ் முறியடித்தான் பல்வேறு விஷயமாக. அதை தொடர்கிறது. இன்னும் கொஞ்ச நாட்கள் சென்றவுடன் இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் அது பின்பற்ற முடியாது, மனித இனத்திற்கு முரணானது என்று விவாதம் வைக்கப்பட்டது உலகளாவிய அளவிலே, குறிப்பாக இந்தியாவிலே. அதையும் அல்லாஹு தாலா சிலதின் மூலமாக முறியடித்தான். அதையும் தொடர்கிறது. இஸ்லாத்தில் பெண்களுக்கு உரிமை இல்லை, அது பெண்களை கடுமையாக தண்டிக்கிறது, அது அடக்குமுறையை கையாளுகிறது, சொத்தில் பங்கு கொடுப்பது கிடையாது போன்ற விமர்சனங்கள் வைக்கப்பட்டது இந்தியாவிலும் பிற உலகத்தினுடைய மற்ற பகுதியிலும். அதையும் அல்லாஹு தாலா சில ஆட்களின் மூலமாக முறியடித்தான் என்பது தொடர் வரலாறு. நான் உள்ளே சென்றால் நேரத்தினுடைய அருமை கருதி நான் எதை சொல்ல வருகிறேனோ அதை சொல்ல முடியாமல் போய்விடும் என்பதற்காக சுருக்கமாக உங்களுடைய பார்வைக்கு சொல்கிறேன். சுருங்க சொல்ல வேண்டும் என்றால், இஸ்லாம் இந்த நூற்றாண்டை கடந்து இதோ நாம் வாழக்கூடிய இன்றைய காலகட்டம் வரை ஒவ்வொரு சமயத்திலும் அது மிக கடுமையான விமர்சனங்களை சந்தித்துதான் கடந்து வந்திருக்கிறது. இதோ நம்முடைய காலம், இன்டர்நெட் உலகம், மில்லினியம் வேர்ல்ட், அதாவது விர்ச்சுவல் வேர்ல்டு என்று கூட சொல்லுகிறார்கள். இணையதள உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இப்பொழுதும் இஸ்லாத்தை நோக்கி வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் வித்தியாசமானதாகவும் அதே நேரமும் கடுமையானதாகவும் இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. என்ன விமர்சனம் நாம் பார்க்கிறோம்? தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே. நம்மை பற்றியும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து நாம் அறிந்து கொள்வதோடு நம் சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தும் கூட எப்பொழுதுமே உலகை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்வதோடு அதை அறிந்து சஹாபாக்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இது பூமான் நபியுடைய வழக்கம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம், இன்றைய காலகட்டத்தில் நம்மை நோக்கி வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள், அதற்கு அல்லாஹ் எப்படி பதில் கொடுக்கிறான், அதில் நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது, இது ஒவ்வொரு முஸ்லீமும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம். இன்றைய காலகட்டம் ரீல் மோகம். நான் சொல்ல வருவது இஸ்லாத்தினுடைய விமர்சனத்தை. ரீல் என்றாலே பயமாக இருக்கிறது. ஆட்சியாளர்களை பார்த்தோ அல்லது அரசியலுக்குள்ளோ நான் போகவில்லை. ரீல் முறையிலே இஸ்லாத்தின் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் மிக கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். உண்மையா இல்லையா? ரீல் என்றால் ரீல் எது, ரியல் எது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நான் சொல்ல வந்த செய்தியும் அதுதான் கண்ணியமானவர்களே. ரீல் என்ன? இன்றைய காலகட்டத்தில் இணையதளத்தின் மூலமாக, திரைப்படத்தின் மூலமாக, ஒளிநாடாக்களின் மூலமாக, வாட்ஸ்அப்பின் மூலமாக, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்னென்ன உண்டதோ அத்துணையின் மூலமாக ரீலாக, அதாவது பொய்யான முறையிலே இஸ்லாத்தை நோக்கி தவறான செய்திகள் பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நாம் சமீப காலமாக கண்டு நாம் கழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உண்மையா இல்லையா? ஒன்றுமில்லை. இந்த ரீல் என்னென்ன மாதிரி எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி வைத்தார்கள் என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். சமீபத்தினுடைய ஒரு 2 நிகழ்வை நான் சொல்வேன். 2 ரீல் நிகழ்வு, 2 ரியல் நிகழ்வு, ரெண்டையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் பார்ப்பது கட்டாயம், காலத்தின் கட்டாயம். முதல் ரீல் நிகழ்வு என்ன? அதாவது படங்களின் மூலமாக, திரைப்படத்தின் மூலமாக மிக இலகுவாக எல்லா மக்களிடத்திலும் செல்லக்கூடிய ஒரு பகுதி என்னவென்றால் திரைப்படம். திரைப்படத்தில் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது என்றால் அதை எல்லோரும் நம்பாமல் இருந்தாலும் கூட நம்ப வைக்கக்கூடிய அளவிற்கு திரைப்படங்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே கேரளா ஸ்டோரி, துரந்தர் போன்ற திரைப்படத்தின் மூலமாக இஸ்லாத்தின் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டை வைத்தார்கள். அதில் மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னவென்றால், கைதிகளோடு இவர்கள் நடக்கக்கூடிய முறை இருக்கிறது.
ஒரு நாடு அல்லது ஒரு 2 சண்டை வருகின்ற பொழுது கைதிகளாக பிடிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் கைதிகளோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை இப்படித்தான் இஸ்லாமியர்கள் நடந்தார்கள் என்று அந்த திரைப்படத்தின் வாயிலாக மக்களிடத்திலே போதிக்கப்பட்டது என்பதை தாண்டி அதை பார்த்த மக்கள் நம்மை பார்த்தாலே பயமாக பார்த்தார். இவர்கள் இவ்வளவு மோசமானவர்களா? தாடியும் தொப்பியும் வைத்து விட்டால், முஸ்லிம் என்ற பெயரை வைத்து விட்டால் இவ்வளவு மோசமாக இருக்கிறார்கள் என்று திரைப்படத்தில் உள்ள ரீல் காட்சியை ரியலாக நம்பி நடந்த மக்கள் நம்மை சுற்றி நிறைய பேர்கள் இருந்தார்கள். அந்த சமயத்தில் தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரக்கூடிய விமர்சனங்களை எப்படி அல்லாஹ் தட்டுகிறானோ, எங்க ஒரு சில இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய எங்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அற்புதமான பொன்மொழிகளை தங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டுதலாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் இஸ்லாத்தினுடைய பெயரை மேலோங்கி 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 சென்று கொண்டே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த 2 திரைப்படத்தின் மூலமாக நான் உதாரணத்திற்கு தான் சொல்கிறேன். இந்த 2 திரைப்படத்தின் மூலமாக, கேரளா ஃபைல்ஸ் மற்றும் துரந்தர் மூலமாக சிறை கைதிகளோடு பிற மதத்தவர்களோடு இஸ்லாமியர்கள் நடந்து கொள்ளக்கூடிய கொடூரமான முறை, இதை இஸ்லாத்தை பிடிக்காதவர்கள், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்கள் மிக கடுமையாக கொண்டாடினார்கள். அற்புதமான திரைப்படம், அருமையான திரைப்படம், இதுதான் உண்மையான திரைப்படம் என்று அரசாங்கமே அதற்கு சாட்சி பகரக்கூடிய அளவிற்கு அது சென்றது. இது ரீல். ஆனால் ரியல் என்ன தெரியுமா? மக்கள்லாம் தெரியும். அல்லாஹ் தஆலா காட்டுவான் கண்ணியமானவர்கள். என்ன காட்டினான்? காசா யுத்தகளம். காசா, அது உள்ளே நான் செல்லவில்லை. அந்த காசா யுத்தகளம் இருக்கிறதே மிக கடுமையான ஒரு காலகட்டம், நாம் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். என்னுடைய அருமையான காசா மக்கள் அனுதினமும் அவர்கள் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பது நமக்கெல்லாம் தெரியும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா கூடிய விரைவில் அந்த மண்ணுக்கு, அந்த மக்களுக்கு மிக நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பானாக. அந்த மக்களுக்கு அந்த மண்ணை சொந்தமாக்கி தருவானாக. உலகமே எதிர்த்தாலும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மிக சந்தோஷமான வாழ்க்கையை நசீபாக்குவானாக என்று துஆ செய்கிறோம். இந்த காசா மக்கள் நிறைய சண்டைகள், நிறைய மாற்று எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் காசா மக்களின் மூலமாக இஸ்ரேலில் உள்ள சில கைதிகள் பணைய கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள். இங்கிருந்தும் சில கைதிகள் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் ஒரு கட்டத்திலே பேச்சுவார்த்தைக்கு பிறகு பண்டமாற்றம் என்று சொல்வார்கள் அல்லவா, அவர்கள் கைதியை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையிலே சமாதான குழுவின் மூலமாக கைதியை விடுதலை செய்கிறார்கள். இது ஒரு மிக நீண்ட வரலாறு, நீங்கள் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அப்படி காசாவுடைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்ட பொழுது டிவியிலே பார்த்த காட்சி, இணையதளத்தின் மூலமாக இன்றும் நீங்கள் அடித்து பார்க்கலாம். ஒரு பெண்மணியை அந்த காசாவுடைய அந்த போர் வீரர் விடுதலை செய்கிறார். அப்படி விடுதலை செய்யப்பட்ட பொழுது கண்ணை கட்டி விடுதலை செய்கிறார்கள். அவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், இந்த அம்மா ஒரு பக்கம் இருக்கிறது. அப்படி வந்த அம்மா தன்னுடைய கண்கட்டை அவிழ்த்து விட்டு திரும்ப சென்ற காட்சி எல்லாமே நேரடியாக ரெக்கார்டில் இருக்கிறது. எல்லாமே வீடியோக்கள், உலக மீடியாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது என்றால், இந்த அம்மா வந்த அம்மா திரும்ப போகுது. எங்க போகுது? நேரா போய் அந்த சோல்ஜருடைய கையை முத்தமிடுவதற்காக சென்ற பொழுது அவர் மறுத்து விடுகிறார். அதற்கு பிறகு அந்த தலையை இப்படி பிடித்து முத்தமிடுவதற்கு அந்த சோல்ஜர் அனுமதிக்கவில்லை. காசாவுடைய வீரர், இஸ்லாத்தினுடைய வீரர், யாரை பயணக்கரியாக பிடித்து வைத்தாரோ அந்த வீரர் முத்தமிடுவதற்கு அனுமதி இல்லை. பரவாயில்லை. அப்பொழுது அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை அழகான இஸ்ரேலுடைய பாஷையில அந்த அம்மா சொல்லுது, இஸ்ரேலுடைய கைதி தான். அந்த அம்மா சொல்லுது, இவ்வளவு கண்ணியமான முறையில் உலகத்தில் வேறு யாரும் ஒரு சிறை கைதியை நடத்தியிருக்க முடியாது என்ற வார்த்தையை பதிவு செய்துவிட்டு அங்கிருந்து செல்கிறது. இது உலக மீடியாக்கள் பதிவு செய்கிறது. யார் மறுத்தாலும் யார் மறைத்தாலும் அல்லாஹு தஆலா சில சமயத்திலே சில ஆட்களின் மூலமாக, அதுவும் எதிரிகளின் மூலமாக, அதுவும் பலகீனர்களின் மூலமாக, அதுவும் யார் சொன்னால் இந்த உலகம் நம்புமோ அவர்களின் மூலமாக உலகத்தில் இஸ்லாத்தை உயர்த்தி பிடிப்பான் என்பதற்கு இது ஒரு அற்புதமான சான்று. இந்த இடத்துல நான் நிறுத்துவேன் கண்ணியமானவர்களே. வரலாற்றுடைய பின்னணியை நாம் பார்க்கிறோம். எங்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்த மிக அற்புதமான பாடங்கள். நாங்கள் அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள். உலகத்திற்கு சொல்கிறோம், ரீலின் மூலமாக, திரைப்படத்தின் மூலமாக கொடூரமாக காட்டக்கூடிய உங்களை பார்த்து சொல்கிறோம், இதோ காசாவுடைய கைதி இப்படி நடந்திருக்கிறார் என்றால் அவர் ஏதோ போற போக்கில் நடந்தது அல்ல. அதற்கு பின்னால் எங்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார். யுத்தகளம், அதாவது நஜ்து தேசத்துக்கு எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குதிரைப்படையை அனுப்புகிறார்கள். ஒரு நீண்ட யுத்தம். அங்கிருந்து சிறை கைதியாக பிடிக்கப்பட்டவர்கள் ஒருவர் சுமாமா. அவர் அந்த நாட்டினுடைய அதிபர், அந்த நாட்டினுடைய தளபதி. அவரை பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். இப்பொழுது
அந்த நேரத்தில் மஸ்ஜித் நபவியிலே, இன்றும் மஸ்ஜித் நபவிக்கு நாமல் சென்றார், அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். அங்கே சுமாமா கட்டப்பட்ட தூண் என்றே ஒன்று இருக்கிறது. பழைய ஹாஜிகளுக்கு அதனுடைய அடையாளம் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைதிகளை முறைப்படி எப்படி அந்த நேரத்தில் வளமையோ அதுபோல் சுமாமா அவர்களையும் கட்டிவிட்டார்கள். எங்கே? தூணிலே கட்டிவிட்டார்கள். கட்டிவிட்டு அவர்கள் தொழுவைக்காக வரும் பொழுதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், மாய்ந்த கயா சுமாமா, என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு நீண்ட வரலாறு, சுருக்கமாக சொல்லுவேன். மாய்ந்த கயா சுமாமா, சுமாமாவே என்ன ஆயிடுச்சு என்று கேட்டவுடன் சுமாமா அவர்கள் ஒரு பதிலை சொன்னார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாளும் ஒரு பதிலை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹதீஸில் வரக்கூடிய செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மாய்ந்த கயா சுமாமா, சுமாமாவா என்ன ஆயிற்று? அவர்கள் சொல்கிறார்கள், இன் தக்துல்லி தக்துலு ஸாதமி. அவர் சொல்லக்கூடிய பதில், நபியே நாயகமே, நீங்கள் ஒரு கால் என்னை கொலை செய்தீர்கள் என்றால், இன் தக்துல்லி என்னை கொலை செய்தீர்கள் என்றால் நான் சிறை கைதி, தாதமி கொலை செய்வதற்கு தகுதியான ஆள்தான். ஏனென்றால் உங்களை எதிர்த்து போரிட்டு இருக்கிறேன், உங்களுடைய சோல்ஜரை கொலை செய்ய முயற்சிக்கிறேன், போரின் குற்றவாளி நடவடிக்கையின் அடிப்படையிலே என்னை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்றால் உண்மையிலே நான் கொலைக்கு தகுதியானவன் தான். ஒயின் துணைம் துணைமு அலா ஷாக்கிரின், அவர் சொன்ன வார்த்தை. ஒரு கால் நீங்கள் என்னை மன்னித்து விட்டு விட்டீர்கள் என்றால், எனக்கு நீங்கள் இரக்கம் காட்டினீர்கள் என்றால், எனக்கு நீங்கள் அருள் பாலித்தீர்கள் என்றால், ஒரு நன்றி உள்ள மனிதனுக்குத்தான் நீங்கள் அருள் பாலித்திருக்கிறீர்கள் என்ற வார்த்தையை பதில் சொல்கிறார். நன்றாக இந்த உரையாடலில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சில சமயத்திலே வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்த உரையாடல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாய்ந்த கயா சுமாமா என்ற கேள்விக்கு அவர் சொன்ன பதில், இன் தக்துல்லி தக்துல ஸாதமீன் வ இன் துனைம் துனைமோ அலா ஷாக்கிரின் என்ற அருமையான பதிலை சொல்கிறார்கள். முதல் நாள் முடிந்தது, 2ஆம் நாள் முடிந்தது, 3ஆம் நாள் இதே கொஸ்டின், இதே பதில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உத்தரவிட்டார்கள், அவரை அவிழ்த்து விட்டு விடுங்கள் என்று. 3 நாட்கள் இவர் இந்த மக்களுடைய நடவடிக்கையெல்லாம் கவனித்த அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்திலே இஸ்லாத்தை போட்டு விட்டான். வேகமாக ஒரு தோட்டத்திற்கு சிலர் குளித்து விட்டு வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னார் என்பதெல்லாம் வரலாற்றுடைய நிகழ்வு. அதற்கு பின்னால் ஒரு விஷயம் நடக்குது பாருங்கள் கண்ணியமானவர்களே, அதுதான் இஸ்லாம். அதுதான் நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தது. அதைத்தான் உலகத்திற்கு நாங்கள் போதிக்கிறோம். உலகை யாரெல்லாம் இஸ்லாத்தை தவறாக மிக கேவலமாக பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். ராசாவுடைய அந்த சோல்ஜர் கைதியை கண்ணியமாக பார்த்தனுடைய பின்னணியில் எங்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உலகத்திற்கு அழுத்த சொல்லுவோம். அவர் வந்து சொன்னார், யார சொல்லலாம், நான் உங்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அதனுடைய காரணத்தை எல்லாம் அவர் இருக்கிறார், நான் உள்ளே செல்லவில்லை. நிறைவாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். நான் இருக்கக்கூடிய நஜிது தேசத்தில் அங்கிருந்தான் கோதுமை பல ஊர்களுக்கு எக்ஸ்போர்ட்டாக, அதாவது வியாபாரத்திற்காக அனுப்பப்பட்டு கொண்டிருந்தது. நஜிது தேசம் என்பது கோதுமையினுடைய உறைவிடமாக இருந்தது. அவர் சொல்கிறார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனிமேல் யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் கோதுமையை கொடுப்பதில்லை. என் நாட்டிலிருந்து அவர்களுக்கு எக்ஸ்போர்ட்டாக, அதாவது ஏற்றுமதி செய்து கோதுமையை கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார். இதெல்லாம் நடந்த நிகழ்வு. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? என்ன சொல்லியிருக்க வேண்டும்? அது ஒரு போர்க்களம், ஒரு இக்கட்டான காலகட்டம். ஹிஜ்ரி 6-7 நடக்கக்கூடியது. உலகத்தினுடைய அத்துணை பேர்களும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு முறையிலே நாம் இஸ்லாம் வளர வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு காலகட்டம். ஏதாவது ஒரு வகையிலே இஸ்லாம் அல்லாதவர்களை பிடிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தால் பிடிக்கலாம் என்று காத்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே ஒரு அற்புதமான வாய்ப்பை நஜிது தேசத்தினுடைய மன்னர் சுமாமா அவர்கள் அற்புதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொன்ன பொழுது என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா, அப்படி அல்ல, நீங்கள் எடுத்த முடிவு தவறானது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதும் அவர்களுடைய விருப்பம். ஆனால் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு நீங்கள் கோதுமையை கொடுத்து கொண்டிருந்தீர்களே, அதில் ஒரு மணி கோதுமை கூட குறையாமல் கொடுக்கப்பட வேண்டும், இது என்னுடைய உத்தரவு என்று சொன்னார். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த கைதிகளை கண்ணியமாக நடத்தியது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களுக்கு சாதகமாக சொன்ன பொழுதும் கூட பிற மக்கள் பாதிக்கிறார்கள் என்றால் ஒருபோதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அனுமதித்து கிடையாது என்பது வரலாற்றுடைய ஆதாரபூர்வமான செய்தி. அங்கிருந்து பெறப்பட்ட விதைதான் இதோ காசாவுடைய சோல்ஜரின் மனதில் பதிந்து, பெண்ணாக இருந்தாலும், கைதி பெண்ணாக இருந்தாலும், அவர் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் திரும்பி கூட பார்க்காத மிக அற்புதமான சோல்ஜர்களை இன்றும் இனி கியாமத் நாள் வரைக்கும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை இந்த உலகத்திற்கு உறக்கச் சொல்கிறோம். மாத்திரமல்ல, ரீலின் மூலமாக, படத்தின் மூலமாக, திரைப்படங்களின் மூலமாக, ஊடகங்களின் மூலமாக எப்படியெல்லாமோ நீங்கள்
எங்களை தவறாக காட்டினாலும் கூட அப்பப்பும் அல்லாஹு தஆலா இது போன்ற ஒரு சின்ன விஷயத்தினாக உலகம் முழுவதும் இஸ்லாத்தினுடைய அந்த ஜோதியை கொண்டு சேர்த்து கொண்டே இருக்கிறார். இது மாத்திரமல்ல கண்ணியமானவர்கள், சமீபத்தில் நடந்த இன்னொரு நிகழ்வு, ஒரு டிவி சேனல், அதாவது இஸ்லாத்தினுடைய எதிர்ப்பை பாருங்கள், எப்படியெல்லாம் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பெண்கள், அல்லாஹு அலம், நம்முடைய பெண்களை மாதிரி உள்ள பெண்கள் புர்கா போட்டுக்கொண்டு இஸ்லாத்தை விமர்சித்த ஒரு காட்சி. அதுபோல் அவர்கள் காட்டு மிராண்டிகள் குர்பானி என்ற பெயரிலே விலங்கினை துன்புறுத்தக்கூடிய ஒரு காட்சி என்று ஒரு டிவி சேனல் பேட்டி கொடுக்கிறது. ஒரு சில மக்கள் பேட்டி கொடுக்கிறார்கள், அதுவும் இருக்கிறது. அதை தொடர்ந்து இன்னொரு சேனல் ஒவ்வொரு மக்களிடத்திலே பேட்டி கேட்கிறது. நீங்கள் எடுத்து பார்க்கலாம் யூடியூப்ல. என்ன, உன்னுடைய சகோதரனை நீ புன்னகையோடு பார்ப்பது கூட தர்மம் என்று சொன்ன தலைவர் யார் என்று கேட்கிறார். அந்த பேட்டியில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு மீடியாக்காரர் ஒரு மைக்கை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மக்களிடத்தில் ஒரு மார்க்கெட்டில் போய், உன்னுடைய சகோதரனை நீ புன்னகையோடு பார்ப்பது தர்மம் என்று சொன்ன தலைவர் யார் என்று சொன்னவுடன் அத்துணை பேர்களும், கண்ணியமானவர்களே, அத்துணை பேர்களும், கேட்கப்பட்ட அத்துணை பேர்களும், அவர் யார் என்று தெரியாது, இஸ்லாத்தை பற்றி தெரியாது, அவருடைய பேர் என்ன கூட தெரியாது, எல்லோரும் சொன்ன ஒரு வார்த்தை. ஒருவர் சொல்கிறார் இஸ்லாமியுடைய தலைவர் என்று நினைக்கிறேன், இன்னொரு சொல்வார் முகமது என்று சொல்வார், இன்னொரு சொல்வார் நபிகள் நாயகம் என்று சொல்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகிறார்கள். ஒரு கட்டத்திலே ஒருவர் ரிக்ஷா ஓட்டக்கூடிய தொழிலாளத்தில் கேட்கப்பட்ட பொழுது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இது இஸ்லாமிய தலைவர் சொன்னது. அவர் இதை மாத்திரம் சொல்லவில்லை, தர்மத்தை உலகத்தில் மிக அதிகமாக ஏவினார்கள் என்றால் அது அந்த முகமது சொன்னதாகத்தான் இருக்கும் என்பதை நான் சொல்கிறேன் என்று பதிவு செய்கிறார். சொல்லிவிட்டு சொன்னார், பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்று சொன்னவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அந்த பேட்டியிலே அந்த மனிதர், யாரோ ஒருவர், யாரென்று தெரியாது, அட்ரஸ் தெரியாது, பேர் தெரியாது, எந்த ஊர் என்று தெரியாது, எந்த இடத்தில் வசிக்கிறார் என்று தெரியாது, ஆனால் அவரின் மூலமாக சொல்லப்பட்ட இந்த பதில், இது அவர் சொன்ன பதில் அல்ல கண்ணியமானவர்களே. எங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட அந்த விதை, அதனால் ஏற்பட்ட அந்த வெளிச்சம் இன்றும் நாம் ரியாலிட்டியாக பார்க்கிறோம். நீங்கள் ரீல் மூலமாக இஸ்லாத்தை தவறாக சித்தரிக்கிறீர்கள், ஆனால் ரியாலிட்டி என்பது என்ன என்பதை ஒரு பாமரன் விளக்கிறான். ஏன் தெரியுமா விளக்குகிறான்? சும்மாவும் சொல்லிவிடவில்லை. எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், அத்தீனு அன்-நஸீஹா. பல அர்த்தங்களை கொண்ட இந்த ஹதீஸிலே ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? உண்மையான மார்க்கம் என்றால் என்ன தெரியுமா? உன்னை விட பிறர் நலனை நாடுதல். ஒரு ஆபத்தான காலகட்டத்திலே பிறரை நீ முக்கியத்துவம் கொடுத்தால் அதுதான் தீன் என்று சொன்னார்கள். இதைவிட ஒரு அதிகமாக சுயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் பெருமானத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலுல்லாஹ் மா யுதுகிலுன் நாஸ் வல் ஜன்னத, சொர்க்கம் யாரை தான் ஆசைத்து உள்ளே இழுக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது. சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுகிறோம், அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அந்த சொர்க்கம் யாரை ஆசித்து இழுக்கும் என்று கேட்கப்பட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், தக்வல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர். எல்லா சமயத்திலும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர். ஹுஸ்னுல் குலுக், நல்ல குணசாலி, பிறர் நலம் நாடக்கூடிய நல்ல குணசாலி யாராக இருந்தாலும் அவரை சொர்க்கம் ஆசிக்கிறது என்று பதில் சொல்கிறார். தொழுகையாளியாக இருக்க வேண்டும், நோன்பாளியாக இருக்க வேண்டும், அவர் குர்ஆன் படித்திருக்க, எதையும் சொல்லவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன வார்த்தை சொன்னார்கள்? பிறர் நலம் நாடினார் என்றால் அவரை சொர்க்கம் ஆசிக்கிறது என்று சொன்ன அந்த விதை இன்று நம்மில் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் அது விருட்சமான காட்சியை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துவேன் கண்ணியமானவர்களே. ரீல் மூலமாக நீங்கள் தவறாக காட்டலாம். ரியல் என்ன தெரியுமா? கடந்த புதன்கிழமை 3/6/2026 டெல்லியினுடைய மால்டியா பகுதியிலே ஒரு மிகப்பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. உங்களுக்கெல்லாம் தெரியும் என்று நினைக்கிறேன். 4 மாடி தங்கு விடுதியுடன் கூடிய ஒரு 4 மாடி கட்டிடம். திடீரென்று தீ விபத்து. அதற்கு பல்வேறு காரணங்கள். தீ விபத்து ஏற்பட்ட மறுகணம் மேலே வெக்கை பொறுக்க முடியாமல் கிட்டத்தட்ட 21 நபர்கள் ஸ்பாட்டில் இறந்து விடுகிறார்கள். 1 ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற வழியிலே ஆஸ்பத்திரி வைத்து நைஜீரியாவுடைய சகோதரர் ஒருவர் இறந்து விடுகிறார். இது 2. இது செய்தி நாம் எல்லாம் பார்க்கிறோம். இதை தாண்டி இன்னொரு செய்தி இருக்கிறது கண்ணியமானவர்களே. அந்த பத்திரிகையில் நீங்கள் படித்து பார்க்கலாம், யூடியூப்ல அடித்து பாருங்கள் தெரியும். அவர் சொல்கிறார், இறப்பதற்கு 22 பேர் மட்டுமல்ல 32 பேர்கள் இறந்திருப்பார்கள். 10 நபர்கள் எப்படி தெரியுமா காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், அந்த பகுதியிலே தீயினுடைய வெப்பத்தை கண்டு குதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அதற்கு கீழாக கடை வைத்திருந்தக்கூடிய ரியாசுத்தீன் மன்சூரி, அர்மான் மன்சூரி என்று சொல்லப்படக்கூடிய தந்தையும் மகனும் பெட்டு கடை வைத்திருக்கிறார். நீங்க பார்க்கலாம், பெட்டு கடை, பெட் என்றால் மெத்தை கடை, பெட்ஷீட் கடை வைத்திருக்கிறார்கள். இந்த காட்சியை மைக்ரோ செகண்டிலே அவர்கள் பார்க்கிறார்கள். என்ன நடக்கிறது? தீ விபத்து, மக்கள் எல்லாம் குதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கணம் அவர்கள் உடனடியாக தங்களுடைய கடையில் உள்ள அத்துணை மெத்தைகளையும் குதிக்கக்கூடிய இடத்துல வேக வேகமாக போடுகிறார்கள். இதெல்லாம் நடக்கிறது.
வெறும் வித்தின் செகண்டுக்குள்ளாக கடையிலிருந்து மெத்தையை தூக்கி தூக்கி தந்தை வீசுகிறார், மகன் கொண்டு அங்கே போதுகிறார். அப்படி குதிக்கக்கூடியவர்கள், குதித்தவர்களே 20 பேர் இறந்து விட்டார்கள். மெத்தை போட்டு குதிக்கப்பட்ட 10 பேர்கள் உயிர் பிழைத்து வருகிறார். இதற்கு பிறகு பத்திரிகையாளர் கேட்கிறார்கள், கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மெத்தைகள் அன்று நாசியானது, அது பாழாய் போனது என்பதையெல்லாம் தாண்டி ரியாசுத்தீன் மன்சூரி அந்த அவருடைய மகன் அர்மான் மன்சூர் இடத்துல கேட்கப்பட்டது, உங்களுடைய கடை இப்பொழுது காலாவதி ஆகிவிட்டது என்னது? அப்பொழுது அவர்கள் சொன்ன ஒரு பதிலை உலகத்திற்கு நாங்கள் சொல்கிறோம், இதுதான் இஸ்லாம், இதுதான் எங்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு போட்ட விதை, இதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் பாதுகாக்கிறோம். அவர் சொன்னார், பெட்டு என்ன பெட்டு, என்ன ரூபா, அதை எப்பொழுதும் சம்பாதித்திருக்கலாம், பிறர் நலம் நாட வேண்டும் என்று எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அடுத்தவர்களுடைய நலனுக்காக என்னுடைய கடை முழுவதும் எரிந்தாலும் பரவாயில்லை என்பதுதான் நான் என்னுடைய பெட்டை எல்லாம் தூக்கி போட்டேன் என்று சொன்னார் அல்லவா. இதுவும் மீடியாக்கள் மூலமாக உலகத்திற்கு பறைசாட்டப்பட்டது. கண்ணியமானவர்களே, நான் சொல்ல வந்த செய்தி ஒன்றே ஒன்றுதான். உலகம் தோன்றியது முதல், இஸ்லாத்தை அறிமுகம் செய்த நாள் முதல் இஸ்லாம் பல்வேறு விமர்சனங்களை சந்தித்துக் கொண்டேதான் வருகிறது. காலத்துக்கு தோதுவாக, கால மாற்றத்திற்கு தோதுவாக எல்லா பக்கத்திலிருந்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் கூட இஸ்லாமியர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அற்புதமான வார்த்தைகளை தங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து நடக்கக்கூடிய காலமெல்லாம் இஸ்லாம் உயர்ந்து கொண்டே போகும் என்பதற்கு காசாவுடைய சோழ்தல் உதாரணம் என்றால், டெல்லியை சார்ந்த மால்டியா நகரை சார்ந்த அந்த ரியாசுத்தீன் அண்ட் அர்மான், அங்கே தந்தையும் மகனும் ஒரு அற்புதமான உதாரணம் என்பதை நாம் புரிந்து கொண்டு நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி அதுதான். நம்மை சுற்றி எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் ஒரு பக்கம் வாங்கி கொண்டு பதில் சொல்லக்கூடியவர்கள் பதில் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், அது ஒரு புறம் நடக்கட்டும். ஆனால் எங்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட அந்த விதை எதுவாக இருந்தாலும் அதை வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்பு வருகின்ற பொழுது, குடும்பத்திலோ அல்லது அண்டை அயலாரிலோ அல்லது உங்களுடைய தெருக்களிலோ அல்லது உங்களுடைய நாட்டிலோ அல்லது உலகத்திலோ ஏதாவது ஒரு சமயத்தில் அல்லாஹு தஆலா கடைபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்தான் என்றால் கடைபிடித்து பாருங்கள், பின்பற்றி பாருங்கள். எங்கள் பூமான் நபி சொன்னார்கள், நான் செய்கிறேன் என்று எவர் செய்தாலும் அது பூமான் நபிக்கு புகழ் சேர்க்கும் என்பதை தாண்டி, இஸ்லாத்திற்கு உயர்வை சேர்க்கும் என்பதை தாண்டி, இந்த மண்ணில் இஸ்லாம் அது மிக அற்புதமான மார்க்கம் என்பதை எல்லா மனதிலும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கும் என்பதைத்தான் இந்த ரியல் காட்சிகள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. ரீல் எப்படியோ செய்துவிட்டு போகட்டும், ஆனால் ரியல் இதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்வதோடு நம்முடைய சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுப்பதோடு இனி வரக்கூடிய காலகட்டத்திலே பெருமானுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையாக கொண்டு வருவதற்குண்டான ஏதாவது ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்ததென்றால் அது எதுவாக இருந்தாலும் ஆடையின் மூலமாக, தோற்றத்தின் மூலமாக, தர்மத்தின் மூலமாக, நடை உடை பாவனையின் மூலமாக எங்கள் பூமான் நபியை பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்தால் செய்து பாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் என்பதை தாண்டி உலகளவில் இஸ்லாத்தை உயர்த்தி பிடிக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நம்ம எல்லாம் கபூல் செய்வானாக. இந்த நல்ல துஆவோடு உங்கள் எல்லோருடைய துஆவை மாதவை நிறைவு செய்தேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.